நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் கடந்த ஓராண்டாக நாம் பேசி வந்திருக்கிறோம். அதனுடைய நிறைவு பகுதிக்கு இப்போது நாம் வந்துவிட்டோம். கலைஞர் ஒரு நூற்றாண்டு வாழ்வில் 12 வயதில் தொடங்கிய அவருடைய சமூக அரசியல் பயணங்களும் போராட்டங்களும் நிறைவுற்ற ஒரு நாள். அந்த நிறைவுற்ற நாளிலும் தான் அவர் போராட வேண்டியிருந்தது. கலைஞர் உடல்நலம் குன்றி 2008ஆம் ஆண்டில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். காவேரி மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்ட கலைஞரனுடைய உடல்நிலை குறித்து பல்வேறு செய்திகள். ஆனால் மருத்துவமனை உடனுக்குடன் ஒவ்வொரு நாளும் தொண்டர்களுக்கு கலைஞரனுடைய உடல்நிலை குறித்த தகவல்களை வெளியிட்டது. கலைஞரனுடைய புகைப்படங்கள் வெளியிடப்பட்டன. எந்நேரமும் தொண்டர்கள் கலைஞரின் வீட்டின் முன்னால் குவிந்திருந்தார்கள். கலைஞர் மருத்துவமனையில் இருக்கிறார் என்று தெரியும். ஆனால் தொண்டர்கள் அவர் வீட்டின் முன்னால் நின்று கொண்டிருந்தார்கள். மருத்துவமனை வாசலில், காவேரி மருத்துவமனை வாசலில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் எப்போதும் அலைமோதி கொண்டிருந்தது. கலைஞர் விழித்து வருவார், எழுந்து வருவார், மீண்டும் நம்மை வழிநடத்துவார் என்று. தலைவர்கள் முகத்தில் கலக்கம், தொண்டர்கள் முகத்தில் பதட்டம். நாடு முழுக்க, தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் கலைஞர் இப்போது எப்படி இருக்கிறார், அவர் எப்போது திரும்பி வருவார், அவர் உடல்நிலை என்பது என்ன என்பதை குறித்து சிந்திக்காத இதயங்களே இல்லை, கேட்காதவர்களே இல்லை. கலைஞனுடைய உடல்நலம் குறித்த ஒவ்வொரு தகவலும் மக்களிடம் வெளிப்படையாக முன்வைத்தன. தமிழ்நாட்டில் அதற்கு முன்பு நாம் பார்த்த சில காட்சிகளைப் போல் இல்லை. கலைஞர் மக்களுக்குரியவர், மக்களுக்கானவர், ஒவ்வொரு வீட்டிற்கும் உரியவர். அவரை பற்றிய எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு என்பதில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார். அவர் கலைஞரை பற்றிய எல்லா செய்திகளையும் மக்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தார். 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி கலைஞர் அவர்களுடைய உடல்நிலை மோசமான நிலைக்கு சென்றது. வெளியே இடையறாத குரல்கள். அந்த நாட்களில் நீங்கள் காவேரி மருத்துவமனைக்கு சென்றிருந்தால் உங்களுக்கு தெரியும். எழுந்து வா தலைவா என்கிற அந்த குரல் இடையறாமல் ஒலித்து கொண்டே இருந்தது. அங்கு காவல்துறையால் தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பெருந்திரளான கூட்டம் எப்போதும் இரவு பகலாக காவேரி மருத்துவமனை முன்னால் நின்று கொண்டிருந்தது. நானும் கூட அங்குதான் இருந்தேன். இடையறாத அந்த குரல், எழுந்து வா தலைவா என்ற குரல், அந்த குரல் உண்மையில் ஒவ்வொரு தமிழ் குடும்பங்களிலும் ஒலித்த குரல் அது. கலைஞரை எழுந்து வர உத்தரவிட்டார்கள் தொண்டர்கள். மீண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டார்கள். இடையில் சில நாட்கள் கலைஞருடைய உடல்நலம் தேறி வருவது போல இருந்தது. அது அந்த குரலினுடைய வலிமை என்று கூட பலரும் அதை கருதினார்கள். தொண்டர்கள் அழைப்பை நிறுத்தவில்லை. எழுந்து வா தலைவா என்ற அந்த குரல் இடையறாமல் ஒலித்த அந்த இரவுகள், அந்த பகல்கள். ஆனால் அந்த குரல் காலத்தினுடைய காதுகளை எட்டவில்லை. 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி காவேரி மருத்துவமனை ஒரு தகவலை வெளியிட்டது. கலைஞர் மறைந்தார் என்கிற அந்த செய்தி. நாடே கண்ணீர் கடலில் ஆழ்ந்தது. எல்லோருடைய வீட்டிலும் தங்கள் வீட்டில் ஒரு துக்கம் நடந்தது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் சூழ்ந்தது, இருள் சூழ்ந்தது. கலைஞர் இல்லாத ஒரு தமிழ்நாடு, கலைஞர் இல்லாத ஒரு அரசியல், கலைஞர் இல்லாத ஒரு தமிழ் அடையாளம், அது எப்படி சாத்தியம் என ஒவ்வொரு மனங்களும் கேட்டன. கலைஞர் வீடு திரும்பினார். ஒரு சகாப்தத்தின் ஒரு மிகப்பெரிய சாட்சியமாக, உயிரற்ற உடலாக கண்ணீர் கடலில் மிதந்தபடி அவரை தாங்கிய அந்த கண்ணாடி பேழை மிதந்து அவர் வீட்டிற்கு வந்தது. நாளை கலைஞர் நடத்திய கடைசி போராட்டத்தை பற்றியும் நாம் பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, அதாவது நம்முடைய சமுதாயத்தில் பொதுவாக பெற்றோர்கள் நிச்சயித்து தான் நாம் திருமணம் செய்கின்றோம். பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணம் தான் சமூகத்தில் பொதுவாக நடக்கின்றது. பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் எவ்வளோ இருக்கின்றதோ
அந்தளவுக்கு ஏமாற்றங்களும் இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் நாம் புரிந்திருக்க வேண்டும். அதாவது எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும். நாம் என்ன நினைக்கின்றோம், அதாவது தம்பதியர்கள் என்ன நினைக்கின்றார்கள், ஒருவரை ஒருவர் அடங்கி போக வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் அடங்கி போக வேண்டும் நினைக்கின்றார்கள். அதாவது நாம் அவருக்கு அடங்கியிருக்க வேண்டும், அவள் நமக்கு அடங்கி போக வேண்டும், அவர் நமக்கு அடங்கி போக வேண்டும் என்று ஒருவருக்கு ஒருவர் அடங்கி போக வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அதாவது தன்னில் தாம் மாற்றம், அதாவது மற்றவர்களை மாற்றுவது என்பது அரிதான காரியம், நம்மை நாம் மாற்றிக்கொள்வது என்பது எளிதான காரியம். அதாவது தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், தம்மில் மாற்றம் காண்பிக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக மற்றவர்கள், நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள், அதாவது தம்பதியில் ஒருவர் மற்றும் சூழ்நிலைகள், அவைகள்தான் மாற வேண்டும், மாற்றத்தை காண்பிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் அதாவது மாறிவிட்டேன், நான் என்னுடைய தம்பதிக்காக மாறிவிட்டேன், நானே என்னை மாற்றிக்கொண்டேன் என்று அவர்கள் குக்கரிக்கின்றார்கள். ஆனால் உண்மை அப்படியா என்றால் உண்மை அப்படி அல்ல. அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த உலகமே தன்னை மையமாக வைத்துக்கொண்டு தான் சுழல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதாவது தன்னுடைய சூழ்நிலைகள், தன்னை சுற்றி உள்ளவைகள் எல்லாம் அவர்களுக்கு மாறிவிட்டோம், ஆனால் அது எனக்கு எந்த பயனும் இல்லை, எந்த உதவியும் செய்யவில்லை என்று குறை கூறுகின்றார்கள். தன்னுடைய சூழ்நிலையையும் உலகத்தையும் அவர்கள் குறை கூறுகின்றார்கள். எப்படி என்றால், நான் ஏமாந்து விட்டேன், உலகம் என்னை ஏமாற்றி விட்டது, என்னை ஏமாற்றி விட்டது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். உலகமும் சூழ்நிலையும் யாரையும் ஏமாற்றவில்லை, நமக்கு நாமே தான் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் நேயர்களே. அதாவது பொதுவாக எடுத்துக்கொள்ளணும் என்றால், அதாவது சில பேர் என்ன செய்கின்றார்கள், இந்த வாழ்க்கை எடுத்துக்கொள்ளணும் என்றால் வாழ்ந்தான் ஆக வேண்டும் என்று வாழ்கின்றார்கள், வேறு வழி இல்லாமல் வாழ்கின்றார்கள். அதாவது திருமணம் பண்ணிவிட்டோமே, வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று தான் இந்த குடும்பங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக வாழ வேண்டும் என்று, வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று, வேறு வழியே இல்லை என்று அவர்கள் இந்த வாழ்க்கையை ஈடுபடுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுடைய திருமண வாழ்வு, மனவாழ்வு என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கின்றதா, தரமானதாக இருக்கின்றதா, சந்தோஷமாக இருக்கின்றதா என்று பார்த்தோம் என்றால் சொல்வதற்கில்லை. அதாவது இதுபோல், அதாவது மன குமுறல்கள், அதாவது மன அழுத்தங்கள் வரும்பொழுது அது ஸ்ட்ரெஸ் ஏற்படுகின்றது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக மனிதனுக்கு பல உபாதைகள் ஏற்படுகின்றது. ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? முதலில் ஸ்ட்ரெஸ் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றோமே, அந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை, அதாவது 14ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த வார்த்தையை யாருக்கும் தெரியாது. ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையை யாருக்கும் தெரியாது. அந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை டிக்ஷனரியில் அதாவது இடம்பெற்றதே 17ஆம் நூற்றாண்டில் தான். அதற்கப்புறம் தான் அந்த வார்த்தைகளை பற்றி தெரிய ஆரம்பித்தது. முதலில் என்ன நினைத்தார்கள், ஸ்ட்ரெஸ் என்பதை ஸ்ட்ரெயின் என்று கூறினார்கள். அதாவது உடலில் காயம் ஏற்பட்டால் அது ஸ்ட்ரெயின் என்று கூறினார்கள். நாம் சொல்கின்றோம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் ஸ்ட்ரெயின் என்று சொன்னார்கள், உடல் காயத்தை ஸ்ட்ரெயின் என்று சொன்னார்கள். அதே ஸ்ட்ரெயின் ஆடைகளில் பட்டோம் என்றால் என்ன, கரை, துணியெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு, மஞ்சள் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு என்று கூறுவார்கள் துணியில், ஆடைகளில். ஆகவே அது ஸ்ட்ரெயின் என்று தான் கூறினார்கள். உடல் காயத்திற்கும் துணியில் ஏற்படுகின்ற அந்த அழுக்கிற்கும் அந்த இதற்கும் என்ன சொன்னார்கள், ஸ்ட்ரெயின் என்று தான் கூறினார்கள். ஆகவே ஸ்ட்ரெயின் என்ற வார்த்தை, அதன் பிறகுதான் ஸ்ட்ரெஸ் என்ற, அதன் மூலமாக ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை வந்தது. அது டிக்ஷனரியில் 17ஆம் நூற்றாண்டு தான் அதில் ஏற்றப்பட்டது. அதன் பிறகுதான் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன என்று நமக்கு தெரிய ஆரம்பித்தது. ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? ஸ்ட்ரெஸ் என்பது நம்மை நோக்கி ஒரு செயல் வருகின்றது, ஒரு சொல்லோ செயலோ சூழ்நிலையோ நம்ம வருகின்றது என்றால் நம் மனம் என்ன செய்கின்றது? மனம் சஞ்சலப்படுகின்றது, உடலும் விகாரமாக மாறுகின்றது. மனமும் உடலும் ஒன்றாக இணையாமல் தனித்தனியாக இயங்குகின்றது. அங்கே நாம் பதறுகின்றோம். இதுதான் ஸ்ட்ரெஸ். ஒரு அப்ரிஹென்ஷன் வருகின்றது. இதில் ஸ்ட்ரெஸ்ஸில் பாசிட்டிவ் என்றும் நெகட்டிவ் என்றும் உண்டு. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? பாசிட்டிவ் என்றால், நாளை நம் வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகின்றார்கள், நாம் என்ன செய்வோம்? அதாவது அவர்கள் தடபடலாக நம்ம கவனிக்க வேண்டும் என்று நம்மை ரெடி பண்ணுவோம். ஒரு சந்தோஷமான ஒன்று. அங்கே நமக்கு என்னது, ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டே இருக்கும், பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். குழந்தைகள் வருகின்ற ஊரிலிருந்து திருவிழா வருகின்றது, நாம் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் நடத்தப் போகின்றோம், ஒரு விழா நடத்தப் போகின்றோம் என்று இருக்கும் பொழுது நம்மிடம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று பெயர். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? அதுதான் பயம், பதட்டம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அபாயம் நம்மை நெருங்கி வரும்பொழுது நாம் விளவலத்து விடுகின்றோம். அதை நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றோம். பொதுவாக ஸ்ட்ரெஸ் என்றால்
நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை தான் சமூகம் அதை ஸ்ட்ரெஸ் என்று கூறுகிறது. பாசிட்டிவ் ஒன்று இருக்கின்றது. ஆனால் ஸ்ட்ரெஸ் என்றாலே நாம் குறிப்பிடுவது, நாம் மனதில் எண்ணுவது நெகட்டிவே தான். ஆக நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் 2 வகை இருக்கின்றது. ஒன்று அக்யூட் என்றும் இன்று கிரானிக் என்றும் இருக்கின்றது. அக்யூட் என்றால் அதாவது கொஞ்ச காலங்கள் இருக்கின்றது. இப்பொழுது இந்த கொரோனா பீரியடில் இருக்கின்ற அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கின்றதே, அதுதான் அக்யூட் ஸ்ட்ரெஸ் என்று பெயர். இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன நடக்கின்றது என்றால் டெத் ஆங்ஸைட்டி. இந்த மக்களுக்கு எல்லாம் என்ன எப்படி இருக்கின்றது, அந்த கொரோனா நோயை பற்றி ஒரு பயம் இருக்கின்றது. டெத் ஆங்ஸைட்டி. நாம் இறந்து விடுவோமோ, நம்மை சார்ந்தவர்கள் இறந்து விடுவார்களோ, நம்முடைய சொந்த பந்தம் எல்லாம் இறந்து விடுமோ, நாம் தனித்து விடப்படுவோமோ என்று ஒரு பயம் இருக்கின்றது. டெத் ஆங்ஸைட்டி. அந்த ஒரு பயம் இருந்து கொள்கிறது. தனட்டோஃபோபியா என்று சொல்லுவாங்க. தனட்டோஃபோபியா. ஸோ அந்த ஒரு ஃபோபியா இருக்கின்றது. அதே நேரத்தில் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மற்றவர்களுக்கெல்லாம் எதுவும் ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம் இருக்கின்றது. டெத்தை பற்றிய பயம் இருக்கின்றது. நாம் இறந்து விடுவோம் என்ற பயமும் இருக்கின்றது. மற்றவர்கள் இறந்து விடுவார்கள் என்ற பயம் இருக்கின்றது. இதுதான் டெத் ஆங்ஸைட்டி என்று சொல்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய காம்ப்ளிகேஷன் இருக்கின்றது. இந்த டெத் ஆங்ஸைட்டியுடைய காம்ப்ளிகேஷன் என்னவென்றால், அதாவது எப்படி இருக்கிறது காம்ப்ளிகேஷன் என்று பார்த்தோம் என்றால், அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ். அது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது அந்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது அது பல கோணங்களில் வெளிப்படுகின்றது. எப்படி என்றால், சில பேர் என்ன செய்கின்றார்கள், ஆன்மீகத்தில் இருக்கின்றார்கள். பிரேயர், அதாவது கோயிலுக்கு போகணும் என்று ஆன்மீகத்தில் இருக்கின்றார்கள். அந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய வெளிப்பாடு தான் ஒன்று. இன்னொன்று, சில பேர் என்ன செய்கின்றார்கள், வயலண்டாக ஆகின்றார்கள். அதாவது மற்ற கொள்ளையெடுப்பது, கொலை செய்வது போன்ற விவரங்களில் ஈடுபடுகின்றார்கள். டொமஸ்டிக் வயலன்ஸ் என்றெல்லாம் இருக்கின்றது. அது வெளிப்பாடு தான். இன்னொன்று, சில பேர் என்ன செய்கின்றார்கள் என்றால், அதாவது மதுவை நாடி, மது மற்றும் போதைப் பொருட்களை நாடி ஓடுகின்றார்கள். சில பேர் தற்கொலைக்கு செல்கின்றார்கள். இது அத்தனையுமே அதனுடைய வெளிப்பாடு தான். அந்த அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் பல கோணங்களில் அது சிதறுகின்றது. அது ஏன் அப்படி சிதறுகின்றால், அவர்கள் வாழ்ந்த விதம், அவர்கள் வளர்ந்த விடம், அவர்களுடைய உடலில் உள்ள, அதன் மூளையில் உள்ள, அதாவது ரசாயன வேதியியல் பொருள்கள் மற்றும் சூழ்நிலைகள் எல்லாம் சேர்ந்து அவர்களை பல கோணங்களில் அவர்களை மாற்றி விடுகின்றது. ஒரு ஆள் இங்கே போகிறார், ஒரு ஆள் இங்கே போகிறார், இது போல் இருக்கின்றது. இதுதான் அதனுடைய விளைவாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்பது, அது தாம்பத்தியம் என்பது ஒரு வழிகாலாக இருக்கின்றது. அதாவது அது ஒரு வடிகாலாக இருக்கின்றது. ஆகவே நாம் பார்த்தோம் என்றால், பொதுவாக ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது, மன அழுத்தம் இருக்கும் பொழுது தாம்பத்தியில் ஈடுபட்டோம் என்றால் அந்த ஸ்ட்ரெஸ் குறைகின்றது. நாம் அதாவது திரைப்படங்களை பார்க்கின்றோம். ஆங்கில திரைப்படங்களை பார்த்தோம் என்றால், அதாவது காவல்துறை அதாவது ஒரு குற்றவாளி துரத்தி கொண்டு போகிறோம். அந்த குற்றவாளி எங்கே போவார், அந்த ஹீரோயின் வீட்டில் போய் தான் இருப்பார். இருந்து தான் மறுபடியும் போவார். அங்கே அவருக்கு அங்கே ஸ்ட்ரெஸ் ரிலீவ் தேவைப்படுகின்றது. பொதுவாக காவல்துறையினர் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு எங்கே அவர்கள் கணிக்கின்றார்கள் என்றால், அதாவது ஷேடோ போடுகின்றார்கள். எப்படி போடுகின்றார்கள், அவனுடைய காதலி வீட்டுக்கு வருவான், அங்கு அமைதியாக இருந்து ஒளியிலிருந்து பிடித்து விடுகிறார்கள், எப்படி வருவான் என்று. ஏனென்றால் ஸ்ட்ரெஸ் ரிலீவு அங்கே கிடைக்கின்றது. ஆகவே இதுதான் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதாவது தாம்பத்தியம் உதவுகின்றது. மற்றவைகளை அடுத்த முறை பார்ப்போம். நன்றி. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்ணல் அம்பேத்கர் என்று சொன்னால், அவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தை தயாரித்த குழுவிற்கு தலைமையேற்றவர் என்பது எல்லோருக்கும் நினைவுக்கு வருகிற செய்தி. அது உண்மையானது, சரியானது, நினைவில் கொள்ள வேண்டியது. ஆனால் அம்பேத்கர் என்றால் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் என்பது மட்டுமே அடையாளம் ஆகாது. அப்படியானால் பட்டியலின மக்களுக்காக போராடியவர் என்று சொல்லலாமா? சொல்லலாம். அதுவும் உண்மைதான். ஆனால் அது மட்டுமே கூட போதுமானதில்லை. அண்ணல் அம்பேத்கர் ஒட்டுமொத்தமாக சமூகத்துக்காக, சமத்துவத்துக்காக, சமூக நீதிக்காக போராடிய ஒரு போராளி என்பதுதான் சரியானது. அப்படி சமூக நீதி என்று சொன்னால் எப்படியெல்லாம் போராடினார்? சாதி அடிப்படையில் சமத்துவம் வேண்டும் என்பது மட்டுமல்ல, பால் அடிப்படையிலும் கூட சமத்துவம் வேண்டும். ஆண் பெண் என்கிற பாகுபாடு இல்லை. பெண்ணும் ஆணும் சமமானவர்களாக நடத்தப்பட வேண்டும். தொழிலாளர்களினுடைய முன்னேற்றம் வேண்டும் என்கிற எல்லாவற்றுக்காகவும் அம்பேத்கர் அவர்கள் பேசியிருக்கிறார். பெண்களுக்காக அம்பேத்கர் பேசியிருக்கிறாரா? எல்லோருக்கும் தெரியும். 51 அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த இந்து சட்ட திருத்த மசோதாவில் பெண்களுக்காக அவர் குறிப்பிட்டிருப்பது நிறைய.
அதையும் தாண்டி அல்லது அதற்கும் முன்னால் பல ஆண்டுகளுக்கு முன்பே பெண் விடுதலை குறித்து அவர் பேசியிருக்கிறார். அவரோடு தொடர்பில் இருந்த பேபி காம்லே ஒரு இடத்தில் எழுதுகிறார், நீங்கள் 20 ஆண்டுகளுக்கு உங்கள் வாழ்க்கையை கூட தியாகம் செய்யுங்கள், வீட்டில் இருக்கிற பெண்களை படிக்க வையுங்கள். 20 ஆண்டுகளுக்கு பிறகு என்னிடம் சொல்லுங்கள், நீங்கள் நம்பிய கடவுள் உங்களுக்கு தராத முன்னேற்றத்தை பெண்களின் கல்வி கொண்டு வந்து தந்திருக்கும் என்கிறார். இது ஒரு ஆழமான செய்தி. கடவுள்தான் எல்லாவற்றையும் கொடுப்பார், கடவுள்தான் காப்பாற்றுவார் என்று முழுமையாக நம்புகிற சமூகத்தில் கடவுள் உங்களுக்கு என்ன தந்தார், அதைவிட பெண் கல்வி இந்த சமூகத்திற்கு மேலானதை தரும் என்று அம்பேத்கர் சொல்லுகிறார். அதையும் தாண்டி குறிப்பாக ஒரு இடத்தை நாம் சொல்ல வேண்டும். 1927 டிசம்பர் 25ஆம் தேதி அண்ணல் அம்பேத்கர் மனுநீதியை கொளுத்தினார் என்பது நாம் அறிந்த செய்தி. அப்படி மனுநீதியை கொளுத்தி முடிக்கிற போது அண்ணல் அவர்கள் ஆற்றிய உரை என்றென்றும் நினைவிலே நாம் கொள்ள வேண்டிய உரை. அந்த உரையிலே தான் அம்பேத்கர் சொல்கிறார், இவ்வளவு பேர் நீங்கள் இந்த போராட்டத்திற்கு வந்திருப்பது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி தருகிறது. அதிலும் மிக பெரும் மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது என்றால், ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்களும் வந்திருக்கிறீர்கள் என்பது. பெண்கள் போராட்டத்தில் இறங்கினால்தான் எந்த ஒரு போராட்டமும் வெற்றி பெறும் என்று அன்றைக்கு பேசுகிறார். அது மட்டுமல்லாமல் நாம் வீட்டில் பொதுவாக சமூகத்தில் எல்லா பணிகளையும் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து தானே செய்கிறோம். அப்படி இருக்கிற போது போராட்டத்திற்கு ஆண்கள் மட்டுமென்றால் எப்படி என்று கேட்கிறார். நான் அப்படியே ஒப்பிட்டு பார்க்கிறேன். 1938ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் என்று பட்டம் கொடுக்கப்பட்ட அந்த பெண்கள் மாநாட்டில் பேசும்போது பெரியாரும் இதையே சொல்லுகிறார், ஆண்களையெல்லாம் நெற்றில் திலகமிட்டு மாலை போட்டு போய் வாருங்கள் என்று அனுப்புகிற, போராட்டத்துக்கு அனுப்புகிற வீர மங்கையர்களாக மட்டும் நீங்கள் இருந்தால் போதாது, போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். வாழ்த்தி வழி அனுப்புகிறவர்களாக இல்லை, போராட்டத்தில் பங்கேற்கும் போராளிகளாக இருக்க வேண்டும் என்று பெரியார் சொல்லுகிறார். அவர் கைது செய்யப்பட்ட போது இதுவும் ஒரு குற்றச்சாட்டாக காட்டப்படுகிறது. அதற்கு ஏறத்தாழ 11 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதே கருத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு போராட்ட களம் என்று வந்தால் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இருக்க வேண்டும், அப்போதுதான் போராட்டம் வெற்றி பெறும். ஆண்கள் மட்டும் போராடி வெற்றி வரலாம், ஆனால் அது மிக காலந்தாழ்ந்து தான் வரும். பெண்கள் இறங்குகிற போதுதான் வெற்றி விரைந்து வரும் என்று அம்பேத்கர் சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு மனுநீதியை எரிப்பதற்கு வந்திருக்கிறீர்கள். ஏன்? மனுநீதி என்பது பிறப்பால் கீழ்சாதி என்று சொல்லப்படுகிற அந்த பட்டியலின மக்களை மட்டும் இழிவுபடுத்தவில்லை, பெண்களையும் இழிவுபடுத்துகிறது. பெண்கள் மிக உயர்ந்த வருணம் என்று சொல்லப்படுகிற பார்ப்பன வகுப்பில் பிறந்திருந்தாலும் பெண் இழிவுபடுத்தப்படுகிறாள். எனவே மனிதர்களுக்கான இழிவு பிறப்பின் அடிப்படையில் வருகிறது. ஒன்று சாதி, இன்னொன்று பால். இரண்டையும் எதிர்த்து போராட வேண்டும், பெண்களும் களத்துக்கு வர வேண்டும் என்று அழைத்தவர்தான் அண்ணல் அம்பேத்கர்.